ஸோ வணக்கம் guys, எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ வியூ வந்து பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸோ இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா we are in சேலம் now. சேலம்லேருந்து கரெக்டாக சேலம்லேருந்து ஒரு 1 hour அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு அழகான ரெசார்ட் வந்து போயிட்டு இருக்கோம். அது என்ன ரெசார்ட்னு வந்து சொல்கிறேன். அது இல்லாமல் வந்து இன்னொருத்தவங்களும் வந்து வராங்க. அவங்க தான் வந்து இது பிளான் பண்ணி எல்லாமே வந்து புக் பண்ணது. ஸோ அவங்க யார், எந்த இடத்துக்கு வந்து போகிறோம் எல்லாமே இன்னும் வந்து 5 நிமிஷத்தில் வந்து நான் I'll tell you guys, because it's just 3 kilometers away from Kodapikam. Another Kodapikam. Edilanga. Idiyappam. What an idea பண்ணு. Idipadi pa. ஏய் ஓ எடப்பாடி இடிப்படி இடியாப்பம். அதாவது ஆக்சுவலா என்னன்னா, எடப்பாடி ஊர் இருக்குல்ல, அந்த ஊர் பக்கத்துல தான் இருக்கும். இவன் வந்து இடியா பண்றான். ஸோ அங்கதான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த இடம் பக்கத்துல தான், சேலம்ல இருந்து 1 hour, எடப்பாடி ஊர் பக்கத்துலயே இருக்குது. ஸோ எந்த இடம்னு வந்து கரெக்டா போய் சொல்றேன், வாங்க பார்க்கலாம். 700 meters இருக்கு, 1 minute to the resort. பாருங்க இந்த ரூட் ஃபுல்லாவே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வந்து இந்த மாதிரியே வந்து இருக்கு. ஃபுல்லா பியூட்டிஃபுல் ட்ரீஸ், விவசாயம், ஃபார்மிங் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. சைட்ல வந்து பாருங்க சூப்பரா இருக்கு நிஜமாலே. அது அப்படியே வந்து பேக் ட்ராப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஹில் இருக்கு. அங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ அது பக்கத்தில் வந்து மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லேக்குன்னு காட்டுது. ஸோ we're really excited to see எப்படி இருக்க போகுது அந்த இடம் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் வந்து லேக் தெரியுது. ஆமாம் தெரியுது, அழகாக இருக்கிறது. பின்னாடி ஒரு இல்லை, வாவ், சரியான சீனிக்காக இருக்கு பிளேஸு. ஸோ நாங்கள் உள்ள போயிட்டு வந்து காட்டுறோம். வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன ரெசார்ட்டு. ரெசார்ட் பேர் வந்து கிராண்ட் லேக் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. கிராண்ட் லேக் ரெசார்ட். ஆமா, ரெசார்ட் பார்க்கிங். கிராண்ட் லேக் ரெசார்ட். ஸோ இதுதான் இந்த ஊர் பேர் வந்து நம்ம தேடினதுல பூலம்பட்டி சேலம், பிக் ஃபிஷ் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. இந்த ரெசார்ட் வந்து இங்க பாருங்க, கிராண்ட் லேக் ரெசார்ட். சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ நான் உள்ள போயிட்டு எப்படி என்னென்ன வந்து இருக்க போகுதுன்னு வந்து நான் வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரூம். இவன் தான் என்னோட ஃபேமிலியில் ஒரு மெயின் பர்சன். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப், ஒரு வாஷ்ரூம் கைண்ட் ஆஃப் செட்டப். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பாத்ரூம். ஸோ இதுதான் வந்து பேக்யார்ட் மாதிரி. இது நீங்கள் பாருங்கள், இதுதான் வந்து டிப் பூல். கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து ஃபேமிலி ரூம்னால இது பாருங்க சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து டிப் பூலோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் யூசேஜ் கைட்லைன்ஸ். ஸோ இது வந்து நார்மல் கப்புள் ரூம். இதுதான் வந்து நாங்கள் தங்க போகிறது. அங்கே வந்து விவேக்கோட ஃபேமிலி வந்து தங்க போகிறாங்க. பாருங்கள், இங்கே வந்து அதே மாதிரி வந்து ஒரு செட்டப்பு, வாஷ்ரூம் சூப்பர். இது பாருங்க. அதுக்கப்புறம் சூப்பர், இங்கே பாருங்க, இதுதான் வந்து இதோட டிப் பூல். சூப்பராக இருக்கு சார். ஸோ இங்கே வந்து இதுதான் வந்து பேக்யார்ட் மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல். சூப்பராக இருக்குது செட்டப்பு. ஸோ என்னோட நண்பன் விவேக், எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க, பெரிய சூப்பர் ஸ்டார். இது ரொம்ப ரஜினிக்கு அடுத்தது இவன் தான். ரஜினி அப்படியே பில்டப் வந்து போட்டுடலாம். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா. ஸோ விவேக் அண்ட் ஃபேமிலியோட தான் வந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங்ல. ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு நாளா வந்து பிளான் பண்றோம் சொல்லு? 1.5 வருஷமாவா? 4 வருஷமா பிளான் பண்றோம். பிளான் பண்றோம். கோவிட் டைம்ல பிளான் பண்ணது. ஆமா, இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கோம். அப்படின்னு நம்ம சொல்லும்போது பின்னாடி அவங்க சிரிக்கிறாங்க இல்லையா? இல்ல அப்ப சிரிச்சிருங்க. அது போய் ஒரு அணர் போய். சோ இப்போ அப்படியே வந்து ஸ்விமிங் பூல்ல போய் குளிச்சு இந்த சூட வந்து தணிக்க போறோம். எஸ், ஓகே போலாம். பை. So this is Deepika, எல்லாரும் தெரியும்.
இப்போ விவேக் பார்த்தீங்களா சூப்பர் ஸ்டாரோட மனைவி சூப்பர் ஸ்டாரி. இது வந்து அம்மு மனித கடவுள். ரொம்ப தூரம் மிச்ச மாதிரி அதெல்லாம் பிளானு. ஸோ ஈவினிங்கு ஸ்விம்மிங் பூல்லாம் வந்து குளிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். ஆதி வந்து விளையாடிட்டுருக்கான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஃபார் டு ப்ளே கிரிக்கெட் நல்லாயிருக்கு இடம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஈவினிங் அருமையாக இருக்கிறது. இதுதான் வந்து த பிக் ஃபிஷ்ஷுன்னு வந்து ஒரு அதான் இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு ஃபுட்டுக்கெலாம். ஸோ அது வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இன்னும் எதுவுமே சாப்பிடல, நைட்லேருந்து தான் சாப்பிட்ணும். இங்கே இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சான்ஸே இல்லை, செம்ம வியூ. அப்படியே நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து ஒரு ஏரியா சிட் அவுட் மாதிரி இருக்குது. இந்த வெயில் டைமில் வந்து இங்கே வந்து உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஈவினிங் டைமில் வந்து பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது நிஜமாக. See? ஸோ டைம் வந்து 6:30. இப்போது இந்த சைடு வியூ வந்து காட்டுறோம். அங்கே தான் வந்து பார்க்கிங்லாம் வந்து இருக்குது. இங்கே வந்து ஐ திங்க் கேம்ப் ஃபயரு. இந்த வெயிலுக்கு வந்து கேம்ப் ஃபயர் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக லைட் எஃபெக்ட்லாம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இதுதான் வந்து த ஃபுல் வியூ. அது வந்து அவங்க டீமில் போய் விளையாடிட்டுருக்கான் ஜாலியாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஷோ நடக்கிறது. கேம் ஷோ, மேஜிக் ஷோ. இது ஒரு ஆள் இருக்கு. ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock. இது வந்து மேலே வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து கீழே அங்கே உட்காந்துருக்காங்க. மேலே வந்து இந்த இடம் இருக்குது. ஓ கேம் தானா? சாரிங்க, சாரி கைஸ், கேம்ஸ் தான் அது. ஸோ மேலே வந்து இந்த வியூ சூப்பராக இருக்கு. ஸோ ஈவினிங் வந்து 8 o'clock, செம்ம மழை பெய்யுது, சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி இருக்கு பாருங்கள். டைம் வந்து ஒரு 9 மணி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, அதுக்கப்புறம் கெலாக்ஸ் இருக்குது, ப்ரெட் இருக்குது, இங்கே டோஸ்டர் இருக்குது, அப்புறம் இட்லி, வடை, அதுக்கப்புறம் ரவா கிச்சடி, அதுக்கப்புறம் ஆலு பரோட்டா, இது வந்து சேவல் இருக்கு, கர்டு, பிக்கிளு, சாம்பார், சட்னி, அப்புறம் டீ, காஃபி, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜூஸ். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நான் வந்து இது ஆதி வந்து 2 இட்லி, அம்மூஸ் ஆல்வேஸ் ஃப்ரூட்ஸ், அப்புறம் வந்து தோசை வந்து சொல்லியிருக்கோம்.
மொறுமொறுன்னு. ஃபைனல் டச்சாக வாட்டர்மெலன் அண்ட் ஜூஸ். ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல் வியூ வந்து காட்டுறேன். ஃபுல் வியூ இதுதான், இவ்வளோ பெரிய சீட்டிங் இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இந்த வியூ வந்து பார்க்கலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து வெதர் இஸ் ரியலி குட். வெயில் இல்லை, நேற்று செம்ம மழை வந்ததுனால வெயில் அவ்வளோவா இல்லை. ஸோ நல்லா இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்து சரியான வியூங்க நிஜமாலே. இது பாருங்கள் நீங்களே, ஸோ பியூட்டிஃபுல் டுடே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து இங்கே வந்து சும்மா ஒரு வாக்கு சூப்பராக இருக்குது இங்கே, பியூட்டிஃபுல். நீ எப்படிடா இங்க இங்க வந்த? என்ன டிராப் பண்றீங்கடா? சூப்பரா இருக்கு சேலம், ஜாலி. எங்க ஊர் இல்ல இது, அவங்க ஊர் தான். எங்க ஊர் இதை விட சூப்பரா இருக்கும். எங்க ஊர் சென்னை. ஒரு கரும்பு தோட்டத்தை காட்டுறா பாத்துக்கிறோம். வாடா, எங்க ஊர்ல கரும்பு ஜூஸே இருக்கும். நீ பாடி காமிக்கிறா. எங்க ஊர்ல சக்கரை இருக்கும், பை ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். உப்பு இருக்கும். ஆமா, ஏன் சொல்ல மாட்டா? லிஃப்ட் கொடுக்குறாரு. தேங்க்ஸ் ப்ரோ. எஸ் எஸ், சென்னைக்காரன்ல அதான். சென்னைக்காரனாவே நல்லவன் தான். நல்ல பாட்டு ஓட்டுக்குது. ரிஜினல் கேங்ஸ்டர் ஏகே அப்படியே இருக்கு. ஸோ இந்த ஃபிஷ் வந்து தந்தூரி ஃபிஷ். ஸோ அடுத்தது வந்து நெத்திலி ஃபிஷ் கிரேவி, அது பிளெயின் ரைஸ், மஞ்சரம். திஸ் இஸ் லாலிபாப். அங்கே பாருங்க, பீஸ்ட், மிஸ்டர் பீஸ்ட் அவர் தான். பீஸ்ட் இந்த விஜய் இளைய தளபதி அந்த பீஸ்டா? அஜித். நேற்று கிளிப்பு பார்த்தா அஜித், இன்னைக்கு நான் விஜய். இப்போ நான் யாருன்னு தெரியல எனக்கு. நம்ம எல்லாரும் போங்கடா, ஆன் பண்ணியாச்சுங்க. அம்மா அந்த ரீலை விட்டுட்டீங்க. இப்ப போங்க போங்க. வாட்டர் ஃபால்ஸ் ஸ்பெஷல் ஒன். இன்னைக்கு வந்து இது பேர் வந்து டிப் பூல். டிப் பூல்குள்ள வந்து டிப் பண்ணிட்டு நம்ம பக்கோடா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லை, இது என்னது, இது வந்து ப்ளூ கலர் ஜூஸ், இது ரெட் கலர் ஜூஸ். இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர், கிராப் லாலிபாப், ஃபிஷ் ஃபிங்கரு. இது வந்து ரோல், வெஜ் ரோல், ஸ்ப்ரிங் ரோல். தேங்க்யூ, கர்டசி, தேங்க்யூ. தீபிகா படுகோன், விவேக் ஓபராய். இன்னைக்கு மேஜிக் ஷோ. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு, நேற்று நைட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து செக் அவுட் ஆகிட்டோம். விவேக் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து பெங்களூர் வந்து போகிறோம். ஸோ பெங்களூர்னால் வந்து பிரத்திக் வீடு, அம்மாவோட தம்பி வீட்டுக்கு. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. கிராண்ட் லேக் ரெசார்ட்டில் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. லைக் ஃபுட்டு, எஸ்பெஷலி ஃபுட்டுன்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும். ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்தது, வேறு லெவலாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல், அந்த வாட்டர் ஃபால்ஸு, அது எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் சேலம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லேக் வியூ, ஒரு லேக் வியூ, மவுண்டன் வியூ, அந்த மாதிரி வந்து ரெசார்ட் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இதுதான் கிராண்ட் லேக் ரெசார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.